ஹலோ மேம். மேம் உங்க வாய்ஸ் கேட்கல மேம். ஹலோ. எஸ் மேம். வாய்ஸ் கேக்குதா? இப்ப கேக்குது மேம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். வாய்ஸ் கிளியரா இருக்குல்ல? எதுவும் பிரேக் ஆகுதா? நோ மேம். எஸ்கியூஎல் கிளாஸ் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு பைத்தான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம், சரிங்களா? எஸ் மேம். எஸ்கியூஎல் கேஸ் ஸ்டடி எல்லாம் ஈஸியா இருந்துச்சா? எஸ் மேம். புரிஞ்சுதா? எல்லா கான்செப்டும் கவர் ஆயிடுச்சா நம்ம பார்த்ததுல? கவர் ஆயிடுச்சு மேம். உங்களுக்கு எதுவும் டஃப்பா இருந்துச்சா கொஸ்டின்லாம்? இல்ல மேம். எஸ்கியூஎல் இப்போ கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாமா? புரியுது தானே எல்லாமே? புரியுது மேம். ஓகே. இங்க வந்து நம்ம பைத்தான் ஸ்டார்ட் பண்ணுவோம், சரிங்களா? எஸ் மேம். ஷேர் பண்ணிக்கிறேன். எஸ் மேம். இதுக்கு முன்னாடி எதுவும் பைத்தான் படிச்சிருக்கீங்களா? எஸ் மேம். அப்போ பைத்தான் தெரியுமா உங்களுக்கும்? தெரியும் மேம். கொஞ்சம் கொஞ்சம் ஓகே. பேசிக்ஸ்லாம் தெரியும். இன்னைக்கு வந்து நம்ம பைத்தான் இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போம், சரிங்களா? எஸ் மேம். பிபிடி ஷேர் ஆகுதா? எஸ் மேம். ம். இப்போ ஏன் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எஸ்கியூஎல் பார்த்தோம்? டேட்டா டேட்டா பேஸ் கண்டி பார்த்தோம். டேட்டா ஸ்டோர் பண்ணி. டேட்டா ஸ்டோர் பண்றதுக்காண்டி நம்ம இப்போ என்ன கோர்ஸ் ஏஎம்எல்லா? அதுல எஸ் எந்த மேம். அளவுக்கு எஸ்கியூஎல் யூஸ் ஆகும் உங்களுக்கு? மேம் அதை பத்தி தெரியல மேம். இப்போ நீங்க வந்து ஒரு டேட்டா செட்ல இது மாதிரி தானே ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ வந்து எஸ். நம்ம பார்த்த கான்செப்ட்ல டேட்டா கிளீனிங், டேட்டா ஹேண்ட்லிங் இதெல்லாம் பார்த்தோமா? எஸ் இது மேம். மாதிரி லார்ஜ் டேட்டா செட் இருந்தாலும் அதை ஸ்டோர் பண்றதுக்கு இது மாதிரி டேட்டா பேஸ் கனெக்ஷன் நீங்க சொன்ன மாதிரி அதுக்கு தான் எஸ்கியூஎல் பார்த்தோமா ஃபர்ஸ்ட்? எஸ் மேம். பைத்தான் பார்க்குறோம்னா நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு ஈஸியான லாங்குவேஜ் அதோட நம்மளுக்கு. அதே எஸ் மாதிரி மேம். இப்போ ஏஐ ஜென்ரேட் பண்ண எல்லாத்துக்குமே நம்ம பைத்தான் தான் யூஸ் பண்றோம், சரிங்களா? எஸ் மேம். அதனால அதோட இது வந்து பைத்தான் நம்ம பேக் எண்ட் லாங்குவேஜா தானே யூஸ் பண்றோம். எஸ் மேம். அது அது மாதிரி நமக்கு ஈஸியா இருக்கு. அதே நேரத்துல இப்போ எவால்வ் ஆயிட்டு இருக்கிற இந்த ஏஐ ஜெனரேஷன்ல நம்மளுக்கு பைத்தான் தான் யூஸ் ஆகுது, சரிங்களா? எஸ் மேம். அதே மாதிரி நெக்ஸ்ட் மெஷின் லேர்னிங் இதெல்லாம் பார்க்குறப்பவும் நம்மளுக்கு பைத்தான் தான் பேசிக்கா இருக்கும். எஸ் இது மேம். மாதிரி பர்பஸ்க்கு தான் நம்ம இப்போ பைத்தான் ஸ்டார்ட் பண்றோம், சரிங்களா? எஸ் மேம். ஏன் இவ்வளோ லாங்குவேஜ்ல நம்மளுக்கு பைத்தான் எடுக்கிறோம் அது ஐடியா இருக்கா? யூசர் ஃப்ரெண்ட்லி லாங்குவேஜா இருக்கும் மேம். யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். நான் கோடிங் பேக்ரவுண்டா இருந்தாலும் அவங்களுக்கு ஈஸியா புரியணுங்கிறதுக்கு புரிஞ்சிடும் பைத்தான், சரிங்களா? எஸ் மேம். ஆஹ் அதாவது யார் வேணா பைத்தான் படிச்சுக்கலாம். அதே மாதிரி அதாவது யூசருக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்கு தான் பைத்தான் ஸ்டார்ட் பண்றோம், சரிங்களா? எஸ் நம்ம மேம். இங்க வந்து ஏஐ அண்ட் எம்எல்ல வந்து பைத்தானோட இன்வால்மெண்ட் நிறைய இருக்கும். நம்ம பைத்தான் ஸ்டார்ட் பண்ணோம், சரிங்களா? எஸ் மேம். ம். பைத்தான் பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? இதுக்கு முன்னாடி நீங்க படிச்சிருக்கீங்களா? அதாச்சும் ஏதாச்சும் தெரியுமா? எஸ் மேம். இது வந்து வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மேம். டேட்டா அனலிட்டிக்ஸ் அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்.
ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன? ஆம், இது வந்து ஈஸியா இருக்கும் மேம். ஹை லெவல் ப்ரோக்ராம் லாங்குவேஜ்ல என்னன்னா லாங்குவேஜ்ல டூ டைப்ஸா இருக்கும். ஒன்று வந்து மெஷின் லாங்குவேஜ், அதாவது லோ லெவல், இன்னொன்று ஹை லெவல்னு இருக்கும். சரிங்களா? நம்ம எஸ் ஏன் வந்து மேம். பைத்தான ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்றோம்னா, இப்போ பைத்தானோட கோட் வந்து நம்ம பேசிக் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இது மாதிரி தானே எழுதுறோம். எஸ் மேம். அப்போ இது மாதிரி ஹியூமன் லாங்குவேஜ்ல எழுதுறதை தான் நம்ம ஹை லாங்குவேஜ்னு சொல்லுவோம், ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். சரிங்களா? எஸ் மேம். அதாவது லோ லெவல் லாங்குவேஜ்னா நம்ம மிஷினுக்கு மிஷின் கொடுப்போம்ல, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மிஷின் லாங்குவேஜ்னு சொல்லுவோம்ல, அதை தான் வந்து நம்ம லோ லெவல் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். எஸ் மேம். அப்போ வந்து நம்ம பைத்தான், ஜாவா இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். இந்த சி இது மாதிரி இதுலலாம் நம்ம லோ லெவல் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? எஸ் அதாவது மேம். லோ லெவல் லாங்குவேஜ்னா அசம்பிளி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. அது அதாவது ஆடு 0 and 1 அது மாதிரி கொடுப்போம். இப்போ நம்ம இங்க வந்து ஏதோ ஒரு ஆப்ரேட்டர்ஸ் பெர்ஃபார்ம் பண்றோம்னா நம்ம 10+5 இது மாதிரி A+B இது மாதிரி நம்ம என்ன லாங்குவேஜ்ல எழுதுறோமோ அதுக்கேத்த மாதிரி இது கம்பைல் ஆகுமா நம்மளுக்கு. எஸ் மேம். இதெல்லாம் நம்ம ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்றோம். சரிங்களா? மேம். அப்போ பைத்தானுங்கிறது வந்து ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொன்னீங்க. வேற பைத்தான் வந்து நீங்க நீங்க இதுல யூஸ் பண்ணிருக்கீங்க, காலேஜ்ல எதுவும் பேப்பர் வந்துச்சா உங்களுக்கு? மேம். காலேஜ்ல எதுவும் ஒரு பேப்பர்ல இதை படிச்சீங்களா இல்ல எப்படி உங்களுக்கு எஸ் பைத்தான்? மேம். காலேஜ் பேப்பர்ல வந்து மேம். அதுல என்ன பேசிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணீங்களா இல்ல எதுவும் எஸ் மேம். ஃப்ரேம் ஒர்க்ஸ் அது மாதிரி படிச்சீங்களா? பேசிக்ஸ் மேம். அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட்ல வந்து லைப்ரரிஸ்லாம் சேர்த்து ஆ, சொல்லி தந்தாங்க மேம். அந்த ஜாங்கோ ஃபிளாஸ்க் அதெல்லாம் வந்ததா உங்களுக்கு? எஸ் மேம். ஓகே ஓகே. ஃப்ளாஸ்க் மேம். அதுக்கப்புறம் பேண்டாஸ், நம்பை, மேட்பா. பேண்டாஸ் நம்பை எல்லாம் பைத்தான்ல வருது, அதெல்லாம் பத்தி பாத்தீங்களா? அது எதுக்கு யூஸ் பண்றோம்ட்டுன்னு? எஸ் மேம். டேட்டா கிளீன் பண்றதுக்கு இது மாதிரி பேண்டாஸ் நம்பை எல்லாம் யூஸ் பண்றது பத்தி பாத்தீங்களா ப்ராஜெக்ட்ல? எஸ் மேம். இவ்வளவுதான். இந்த பைத்தான் வந்து எதுக்கு நம்ம இங்க யூஸ் பண்றோம்னா, இந்த ஏஎம்எல்ல பைத்தான் வந்து பைத்தான் வச்சுதான் நம்ம இப்போ யூஸ் பண்றோம். சரிங்களா? எஸ் மேம். அதுல நம்மளுக்கும் கன்வீனியன்ட்டா இருக்கும். அதே நேரத்துல நம்மளோட இந்த நம்பை பேண்டாஸ் இது மாதிரிலாம் யூஸ் பண்றப்போ டேட்டாவை கிளீன் பண்றதுக்கும் இது மாதிரி எல்லாம் யூஸ் ஆகுறனால நம்ம பைத்தான் பார்ப்போம். சரிங்களா? எஸ் ஃபர்ஸ்ட் மேம். டேட்டா பேஸ் பார்த்தோம், அந்த SQL பார்த்தோம். இப்போ லாங்குவேஜ்னு பார்க்குறப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல நம்ம பைத்தான் பார்ப்போம். ஏன் வந்து நம்ம C++ இதெல்லாம் பார்க்காம பைத்தான் பார்க்குறோம்னா, நம்மளுக்கு பைத்தான் வந்து ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்றோம். அதே நேரத்துல நம்மளுக்கு வந்து கோடிங்கும் வந்து ஈஸியா இருக்கணும். அதே நேரத்துல நம்மளுக்கு வந்து அதோட பெர்ஃபார்மன்ஸும் ஃபாஸ்டா இருக்கணும். அதுக்காண்டி இதை யூஸ் பண்றோம். சரிங்களா? எஸ் மேம். ஃபர்ஸ்ட் வந்து பைத்தான்னா என்னன்னு பார்ப்போம். சரிங்களா? எஸ் மேம். பைத்தானுங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இது ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ். இதுல வந்து நம்ம ஊப்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்றோம், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். சரிங்களா? எஸ் மேம். ஊப்ஸை பத்தி எதுவும் ஐடியாஸ் இருக்கா உங்களுக்கு? ஊப்ஸ் கான்செப்ட். ம். ஏன்னா வந்து பைத்தான்ல ஊப்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளோட டேட்டா வந்து செக்யூரா இருக்கணும். ஞாபகம் இருக்கா? எஸ் மேம். கிளாஸ் ஆப்ஜெக்ட் கிளாஸ், இன்ஹெரிட்டட். ஆப்ஜெக்ட், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோமா, என்கேப்சுலேஷன்லாம்? எஸ் மேம். இந்த கிளாஸ், ஆப்ஜெக்ட் இது மாதிரி எல்லாம் யூஸ் பண்றப்ப நம்ம கோடை வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன் இது மாதிரி எல்லாம் யூஸ் பண்றப்ப நம்மளோட டேட்டா வந்து செக்யூரா இருக்கும். எஸ் மேம். ஓகேவா? அதாவது நம்மளோட டேட்டா வந்து செக்யூரா இருக்கும், நம்மளோட கோடை வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். கோடோட ஆப்டிமைசேஷனும் நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறதுக்காண்டி நம்ம பைத்தான்ல ஊப்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்றோம். சரிங்களா? அப்போ எஸ் மேம். பைத்தானுங்கிறது நம்மளுக்கு ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ். ஹை லெவல் லாங்குவேஜ்னா என்னன்னா ஹியூமன் லாங்குவேஜ் சொல்றோம். நம்ம இப்போ நம்மளோட கன்வீனியன்ஸ் லாங்குவேஜ்லயும் நம்ம பைத்தான் எழுதுறோமா, அதுதான் ஹை லெவல் லாங்குவேஜ்ங்கிறோம். அதுல வந்து
நம்மளோட டேட், அதாவது நம்மளோட கோடை ஆப்டிமைஸ் பண்றதுக்கா இருக்கட்டும், நம்மளோட கோடை வந்து செக்யூர் பண்றதுக்கு, இது மாதிரி எல்லாம் பர்பஸ்க்கு நம்ம ஊப்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? எஸ் மேம். பைத்தானை யார் கிரியேட் பண்ணாங்கன்னா கைடோவான் ரூஸுங்கிறவர் தான் பைத்தானை கிரியேட் பண்ணாங்க. சரிங்களா? எஸ் மேம். பைத்தான் இன்வென்ட் பண்றது கைடோவான் ரோசம். எந்த இயர்லன்னா 1991ல இன்வென்ட் பண்ணாங்க. சரிங்களா? எஸ் மேம். பைத்தானுங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நம்ம ஈஸி டு யூஸ் பண்ணிக்கலாம். அதோட சின்டாக்ஸும் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? இப்போ எஸ் எந்த மேம். லாங்குவேஜ்ல வேணா நம்ம பைத்தான் எழுதிக்கலாம். அதை தான் நம்ம வந்து ஹியூமன் லாங்குவேஜ், ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொன்னோமா. எஸ் மேம். அதாவது நான் கோடிங் பேக்ரவுண்டு இல்லை யாருக்கும் வந்து எடுத்தோடனே படிக்கணும், லாங்குவேஜ் கற்றுக்கணும்னாலும் அவங்க பைத்தான்ல இருந்து கற்றுக்கலாம். ஏன்னா இதோட சின்டாக்ஸும் ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் இது எந்த லாங்குவேஜ்ல வேணா நம்ம இதை எழுதலாம். ஓகேவா? எஸ் மேம். இப்போ பைத்தான்ங்கிற நேம் எங்க இருந்து வந்ததுன்னா, கைடோவான் புல்சன்ங்கிறவர் வந்து ஒரு காமெடி சீரீஸ் பார்த்துட்டு இருக்கிறப்போ அந்த சீரீஸோட நேம் தான் மான்டி பைத்தான். சரிங்களா? எஸ் மேம். அந்த அவர் பார்த்துட்டு இருக்கிற அந்த காமெடி சீரீஸோட நேம் மான்டி பைத்தான் ஃப்ளையிங் சர்க்கஸ்னு ஒரு சீரீஸ். அந்த சீரீஸ்ல இருந்து தான் அவர் இந்த பைத்தான் நேமை கேப்சர் பண்ணாங்க. சரிங்களா? அந்த நேமை அவர் இன்வென்ட் பண்ண லாங்குவேஜுக்கு பைத்தான் லாங்குவேஜ்னு சொல்லி நேம் வச்சுக்கிட்டாங்க. ஓகேவா? எஸ் மேம். பைத்தானை இன்வென்ட் பண்ணது கைடோவான் ரோஸும். எந்த இயர்னா 1991ல கொண்டு வந்தாரு. அவர் ஏன் அதுக்கு பைத்தான்னு பேர் வச்சாங்கன்னா, அந்த மான்டி பைத்தான் ஃப்ளையிங் சர்க்கஸ்னு ஒரு காமெடி சீரீஸ்ல இருந்து பைத்தான் கொண்டு வந்தாங்க. சரிங்களா? எஸ் மேம். இது வரைக்கும் புரியுதா? எஸ் மேம். இப்போ பைத்தானோட ஃபியூச்சர்ஸ் பார்க்கலாம். ஏன் நம்ம வந்து பைத்தான் யூஸ் பண்றோங்கிறதுக்காக. பைத்தான்ங்கிறது வந்து நம்ம ஈஸி டு லேர்ன் பண்ணிக்கலாம். அதே நேரத்துல அது சிம்பிளா இருக்கும் மற்ற லாங்குவேஜை கம்பேர் பண்றப்ப. அப்படித்தானே? மற்ற லாங்குவேஜ் எதுவும் நீங்க படிச்சிருக்கீங்களா? சி ப்ளஸ் ஜாவா மேம். கேட்கல? மேம். உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. கேக்குதா? எஸ் மேம். சி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவா மேம். அதுக்கு கம்பேர் பண்றப்ப பைத்தான் உங்களுக்கு ஈஸியா இருந்ததா இல்ல கஷ்டமா தான் இருக்குதா? பைத்தன் ஈஸியா மேம். ஈஸியா தான் இருக்கு. அதுதான் சொல்லியிருக்காங்க. சிம்பிள் அண்ட் ஈஸி டு லேர்ன். அதாவது மற்ற லாங்குவேஜை கம்பேர் பண்றப்ப பைத்தான் வந்துருக்கு நம்மளுக்கு சிம்பிளாவும் இருக்கு, அதே நேரத்துல குவிக் டு லேர்னாவும் இருக்கு. அதனாலதான் நம்ம பைத்தானை வந்து யூஸ் பண்றோம்னு சொல்ல வரோம். சரிங்களா? எஸ் மேம். இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? இன்டர்பிரட்டர்னா என்னன்னா, நம்ம இப்போ ஒரு கோடு எழுதுறோம். கோடு எழுதிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? அதை ரன் பண்ணி பார்க்குறோம். அப்போ வந்து இப்போ அதாவது ஜாவாலனா ஃபர்ஸ்ட் கம்பைல் பண்றதுனா தனியா அது ஒரு ஃபைல் கிரியேட் ஆகுமா? எஸ் மேம். அது மாதிரி கிரியேட் ஆகி நெக்ஸ்ட் தான் அது நம்மளுக்கு ரன் ஆகும். கம்பைல் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ரன் பண்ணுவோம். அப்போ வந்து ஒரு ஹோல் ஃபைலையும் எடுத்து அது ரன் பண்ணிட்டு அதை கம்பைல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரன் ஆகிட்டு நம்மளுக்கு அவுட்புட் ஷோ பண்ணுமா. ஆனா பைத்தான் எப்படின்னா லைன் பை லைனா நம்மளுக்கு கோடை எக்ஸிக்யூட் பண்ணும். சரிங்களா? எஸ் மேம். அதை தான் வந்து நம்ம இன்டர்பிரிட்டர் லாங்குவேஜ்னு சொல்றோம். ஒரு கோடையும் லைன் பை லைனா எக்ஸிக்யூட் பண்ணும். ஏதாவது எரர் இருந்தா உடனே நம்மளுக்கு வந்து ஷோ பண்ணிடும். அதனாலதான் பைத்தானை வந்து இன்டர்பிரிட்டர் லாங்குவேஜ்னு சொல்றோம். சரிங்களா? எஸ் மேம். இப்போ பைத்தானோட ஃபீச்சர்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஈஸி டு லேர்னா இருக்கு. ஏன்னா அதோட சின்டாக்ஸும் நம்மளுக்கு சிம்பிளா இருக்கு மற்ற லாங்குவேஜை கம்பேர் பண்றதுனால. செகண்ட் என்னன்னா, இது ஒரு இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ். இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ்னா நம்மளுக்கு வந்து கோட லைன் பை லைனா எக்ஸிக்யூட் பண்ணுது. ஏதாவது எரர் இருந்தா இம்மிடியட்டா நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுது. சரிங்களா? எஸ் மேம். என்ன பைத்தான் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட்னா என்ன சொல்றோம்னா, இப்போ ஒரு சில லாங்குவேஜ்ல எல்லாம் ஒரு சில சிஸ்டத்துல மட்டும்தான் ரன் ஆகும்னு இருக்குமா?
எஸ் மேம். இப்போ அப்படி இல்லாம பைத்தானை நம்ம விண்டோஸ், மேக், லினக்ஸ் இது எல்லாத்துலயுமே நம்ம ரன் பண்ணிக்கலாம். இதை தான் வந்து நம்ம பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்னு சொல்றோம். சரிங்களா? எஸ் மேம். ம். அப்போ பைத்தானோட ஃபீச்சர்ஸ் என்னன்னா, இது வந்து சிம்பிளாகவும் இருக்கு, அதே நேரத்துல நம்ம குவிக் டு லேர்னாகவும் இருக்குது. ஏன்னா அதோட சின்டாக்ஸ் வந்து சிம்பிளா இருக்கிறனால. செகண்ட் என்னன்னா, மற்ற லாங்குவேஜ் மாதிரி இல்லாம இது வந்து இன்டர்பிரிட்டர் லாங்குவேஜ்னு சொல்றோம். அதனால கோட லைன் பை லைனா எக்ஸிக்யூட் பண்ணுது. எஸ் மேம். ஓகேவா? நெக்ஸ்ட் இது என்னன்னா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். அதனால இது வந்து எந்த சிஸ்டத்துல வேணா ரன் பண்ணிக்கலாம். விண்டோஸ் விண்டோஸ் லினக்ஸ், மேக்ஸ் ஓஎஸ் இது எல்லாத்துலயும் நம்ம பைத்தானை ரன் பண்ணிக்கலாம். சரிங்களா? எஸ் மேம். ம். பைத்தான் வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றோம்? என்னென்ன பிளாட்ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணுவோம்னு கேட்குறீங்க மேம்? இந்த ஒரு நிமிஷம். எஸ் மேம். கேக்குதா? எஸ் மேம். பைத்தான் வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு கேக்குறேன். வெப் டெவலப்மெண்ட் யூஸ் பண்ணுவோம் மேம். வெப் ஆப் டெவலப் டெவலப். ம் வெப் டெவலப்மெண்ட்லாம் பைத்தான் என்ன யூஸ் ஆகுது? பேக் எண்ட் மேம். பேக் எண்ட், அதாவது சர்வர் சைட்ல யூஸ் பண்றோமா நம்ம பைத்தானை? எஸ் மேம். அதாவது எங்கெங்கெல்லாம் பைத்தான் யூஸ் ஆகுதுன்னா, நம்மளுக்கு வெப் டெவலப்மெண்ட்ல சர்வர் சைட்ல யூஸ் ஆகுது. அதே மாதிரி நம்மளுக்கு மேத்தமெட்டிக்ஸ் இது மாதிரி கால்குலேஷன் பண்றப்பையும் அதுலலாம் பைத்தான் வச்சு தானே யூஸ் பண்றாங்க. ஒரு கால்குலேட்டர் ரெடி பண்றது இது மாதிரி எல்லாம். எஸ் மேம். அதே மாதிரி ஒரு சிஸ்டத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதுறதுனாலும் அதை எல்லாத்துக்கும் நம்ம பைத்தான் தான் யூஸ் பண்றோம். ஏன்னா இதோட சின்டாக்ஸ் நம்மளுக்கு சிம்பிளா இருக்கிறனால. எஸ் மேம். ம். அதே மாதிரி பைத்தான் வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன்ல நம்ம சர்வர் சைடு யூஸ் பண்றோம். அதே மாதிரி ஒரு இதுல வந்து சிஸ்டத்துல டேட்டா பேஸ் சிஸ்டத்தை கனெக்ட் பண்றதுக்காண்டியும் நம்ம வந்து பைத்தான் யூஸ் பண்றோமா வெப் டெவலப்மெண்ட்ல? எஸ் மேம். ஏன்னா இது வந்து ஹேண்டில் பண்ணது பிக் டேட்டாவையும் ஒரு காம்ப்ளெக்ஸான மேத்தமெட்டிக்ஸையும் வந்து இது பெர்ஃபார்ம் பண்றதுனால நம்மளுக்கும் சின்டாக்ஸ் ஈஸியா இருக்கிறனால நம்ம பைத்தானை ப்ரிப்பேர் பண்றோம். சரிங்களா? எஸ் மேம். அதே மாதிரி ஏன் பைத்தான் வந்து யூஸ் பண்றோம்னா, இது வந்து டிஃபரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் நம்மளுக்கு ரன் ஆகுது. ஓகேவா? எஸ் மேம். என்ன ஃபியூச்சர்னா இதுல வந்து நம்ம ஊப்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்றோமா? ஊப்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். கிளாஸ், ஆப்ஜெக்ட், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம், என்கேப்சுலேஷனா? எஸ் மேம். அதாவது கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் இது மாதிரி கிரியேட் பண்றப்பையும் நம்மளோட கோடை ரீயூஸ் பண்ணிக்கலாம். இன்ஹெரிட் பண்றப்பையும் நம்ம வந்து இப்போ ஒரு பேரண்ட் கிளாஸ்ல வந்து சைல்ட் கிளாஸ்ல ஆக்சஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து கோடை நம்ம ரீயூஸ் பண்ணிக்கிறோமா? எஸ் மேம். இது மாதிரி கோடோட ரீயூஸ் பண்ணிக்கலாம். கோடோட ஆப்டிமைசேஷன் பண்ணிக்கலாம். பாலிமார்பிசம், என்கேப்சுலேஷன் இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம டேட்டாவை செக்யூர் பண்ணிக்கலாம். சரிங்களா? எஸ் மேம். இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த பைத்தானோட ஃபியூச்சர்ஸ். ஓகேவா? எஸ் மேம். நெக்ஸ்ட் என்னன்னா டைனமிக்லி டைப்டு லாங்குவேஜ் அப்படின்னா என்னன்னு கேட்கிறதா? நம்ம ஏன் வந்து நம்ம பைத்தானை டைனமிக்லி டைப்டு லாங்குவேஜ்னு சொல்றோம்? இப்போ Java plus மேம் வாய்ஸ் கிளியரா கேட்கல மேம். கேட்கலையா இப்போ? இப்போ கேட்கல மேம். நம்ம வந்து பைத்தான் ஏன் வந்து டைனமிக்லி டைப்டு லாங்குவேஜ்னு சொல்றோம்னா, இப்போ ஜாவா, C++லலாம் நீங்க வந்து ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடி அதோட டேட்டா டைப் கொடுப்பீங்களா? எஸ் மேம். இப்போ 10ன்னா அதோட டேட்டா டைப் என்ன, இன்ட்ங்கிற மாதிரி கொடுப்பீங்களா?
எஸ் மேம். ஆனா பைத்தான்ல வந்து நம்ம டேட்டா டைப் டிக்ளேர் பண்ண வேண்டாம். சரிங்களா? எஸ் மேம். ஜஸ்ட் நம்ம ஒரு வேரியபிள் நேம் அதுக்கு வேல்யூ அசைன் பண்ணிட்டாலே பைத்தான் வந்து அது என்ன டேட்டா டைப்புங்கிறத ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கிறோம். சரிங்களா? அதுதான் நம்ம வந்து பைத்தானை டைனமிக்லி டைப் லாங்குவேஜ்னு சொல்றோம். ஓகேவா? எஸ் மேம். ம். இப்போ இப்போ எக்ஸாம்பிள்ல நம்ம வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துட்டு நம்மளோட அந்த எக்ஸோட டைப் என்னன்னு கேட்டா பைத்தான் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். இது இன்ட்டுங்கிற கிளாஸ்ல இருக்குன்னு. சரிங்களா? இதனாலதான் எஸ் நம்ம பைத்தானை டைனமிக்லி டைப்டு லாங்குவேஜ்னு சொல்றோம். ஓகேவா? எஸ் மேம். இப்போ பைத்தானோட ஃபியூச்சர்ஸ் என்னன்னா நம்மளுக்கு வந்து ஈஸி டு லேர்னாகவும் இருக்கு, அதே நேரத்துல சின்டாக்ஸ் சிம்பிளா இருக்கு. சரிங்களா? எஸ் மேம். இன்டர்பிரிட்டர் லாங்குவேஜா இருக்கு. அப்படின்னா கோடை வந்து நம்மளுக்கு லைன் பை லைன் எக்ஸிக்யூட் பண்றதால நம்ம கம்பைலேஷனும் சீக்கிரம் ஆயிடுது, அதே நேரத்துல எரரும் சீக்கிரம் ரிட்டர்ன் பண்ணிடுது. ஓகேவா? எஸ் மேம். நெக்ஸ்ட் என்னன்னா இது வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட்ங்கிறதுனால நம்ம எந்த சிஸ்டத்துல வேணா பைத்தானை ரன் பண்ணிக்கலாம். எஸ் மேம். ஆ. அதே மாதிரி பைத்தான்ல வந்து ஊப்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்றதுனால நம்மளோட டேட்டாவும் வந்து செக்யூரா இருக்கு, அதே நேரத்துல நம்மளோட கோடும் ரீயூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கிறனால நம்ம பைத்தான்ல ஊப்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்றோம். சரிங்களா? எஸ் மேம். ம். கடைசியா என்னன்னா பைத்தான் வந்து ஒரு டைனமிக்லி டைப் லாங்குவேஜ், அதனால நம்ம வந்து பைத்தான்ல டேட்டா டைப்ஸை டிக்ளேர் பண்ண வேண்டாம். எஸ் மேம். இதுதான் வந்து பைத்தானோட ஃபியூச்சர்ஸ். சரிங்களா? எஸ் மேம். வேற என்னென்ன ஃபியூச்சர்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு பைத்தான் யூஸ் பண்ணவும்? இப்போ நீங்க வந்து ஜாவாவை பிளஸ் பைத்தான் பாக்குறப்போ என்ன உங்களுக்கு கோடு எழுதுறது கொஞ்சம் கோடு வந்து ரெடியூஸ் ஆயிருக்கும், வேற வந்து சின்டாக்ஸ் சிம்பிளா இருக்கும். வேற என்னென்ன இதெல்லாம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டி இருக்கு ஜாவாவுக்கும் பைத்தான் கம்பேர் பண்றப்ப? மேம் அது கோட் நிறைய எழுதுற மாதிரி இருக்கும் மேம். இது வந்து ஒன் லைன்லயே எல்லாமே. லைன்லயே முடிஞ்சுற மாதிரி இருக்கு. அப்ப நம்மளுக்கு கோடு வந்து ரெடியூஸ் ஆகுது. வேற என்னென்ன இருக்கு? வேற- ஏன்னா நம்ம வந்து இந்த பிளாட்ஃபார்முக்கு பார்த்த மாதிரி ஜாவாக்கு வந்து ஜேடபிள்யூடி இது மாதிரிலாம் நம்ம டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்குமா, அதாவது எஸ் மேம். பேக்கேஜஸ் நிறைய இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா நம்மளுக்கு பைத்தான்ல ஜஸ்ட் நம்ம பைத்தான் மட்டுமே டவுன்லோட் பண்ணிக்கிட்டா போதுங்கிற மாதிரி தானே இருக்குது. எஸ் மேம். அப்ப இதுவும் நம்மளுக்கு பைத்தான் யூஸ் பண்ணவும் ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ். சரிங்களா? எஸ் அதே மேம். மாதிரி இதுலயுமே நம்மளுக்கு வந்து ஹியூஜ் லைப்ரரி கலெக்ஷன்ஸும் இருக்கு. அதாவது லைப்ரரி மீன்ஸ் நீங்க பார்த்த இந்த நம்பை பாண்டாஸ் இது மாதிரி எல்லாமே பைத்தான்ல நிறைய இருக்கு. சரிங்களா? எஸ் மேம். ம். வேற என்ன? நம்மளுக்கு வந்து கம்யூனிட்டி சப்போர்ட்டும் இதுல நிறைய இருக்கு. அதாவது இது வந்து இந்த லாங்குவேஜ் தான் சப்போர்ட் பண்ணும், இதை தான் இந்த லைப்ரரி தான் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு இல்லை. இதுலயும் லார்ஜ் கம்யூனிட்டியா நம்மளுக்கு பைத்தான் சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? எஸ் மேம். ம். லாஸ்ட்டாக நம்ம வந்து என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்ல பைத்தான் யூஸ் பண்ணிருக்கோம்னா நம்ம இப்போ வெப் அப்ளிகேஷனுங்கிற பார்க்குறப்ப நம்ம அந்த ஜாங்கோ பிளாஸ்டி இது மாதிரி இதெல்லாம் வந்து ஃப்ரேம் ஒர்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எஸ் மேம். இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாம் நம்ம பைத்தான்ல யூஸ் பண்ணுவோம் வெப் அப்ளிகேஷன்ல கிரியேட் பண்றப்போ. ஜாங்கோ பிளாஸ்டி பிரமிடு க்ளோன் இதெல்லாம் வந்து நம்ம வெப் அப்ளிகேஷன்ல பைத்தான்ல யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? எஸ் மேம். சயின்டிஃபிக் கம்ப்யூட்டிங்னா நம்ம அந்த அஸ்ட்ராலஜர் இதுக்கெல்லாம் நம்ம பார்க்குறப்போ அதுலேயும் வந்து மேத்தமெட்டிக் கால்குலேஷன் இருக்கும், கோடிங்லாம் எழுதியிருப்பாங்கல்ல, அது மாதிரி கிரியேட் பண்ணுறப்பையும் நம்ம அதில் வந்து பைத்தான்னு வச்சு யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? அது பேர் தான் எர்த் பை, இந்த ஆஸ்ட்ரோ பை இதெல்லாம் வந்து சயின்டிஃபிக் கம்ப்யூட்டிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. எஸ் மேம். ஓகேவா? இது இப்படி தான் வந்து பைத்தான் வந்து வேரியஸ் பிளாட்ஃபார்ம்ல நம்மளுக்கு யூஸ் ஆகிட்டு இருக்குது. ஓகே மேம். ஓகேவா? வேற சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் என்னென்ன பைத்தான் யூஸ் பண்றாங்கன்னு தெரியுமா? சாஃப்ட்வேர் கம்பெனிஸா? கம்பெனிஸ் இதெல்லாம் சொல்றோம்ல, எஸ் மேம். அதுலலாம் இதுலலாம் யூஸ் பண்றாங்க, எதுவும் ஐடியா இருக்குதா? நோ மேம். அதாவது கூகுள், இன்ஸ்டாகிராம் இது மாதிரி எல்லாம் ஏன்னா
நம்ம பைத்தான் யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஆ எஸ் உங்களுக்கு மேம். இன்ஸ்டாகிராம், அந்த நெட்ஃபிளிக்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பைத்தான் வச்சு தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே மேம். அப்போ சாஃப்ட்வேர் கம்பெனிஸும் பைத்தான் யூஸ் பண்றாங்க. ஓகேவா? லார்ஜ் அப்ளிகேஷன், ஸ்மால் அப்ளிகேஷன்ஸ். ஆமா. ஓகே. ம். ஏன் நம்ம வந்து இப்போ பைத்தான் சூஸ் பண்றோம்னு உங்களுக்கு எதுவும் ஐடியா வந்திருக்குதா? எஸ் மேம். ம். எதுவும் 2 பாயிண்ட் சொல்ல முடியுமா? ஏன் நம்ம இதை சூஸ் பண்ணி இப்போ படிக்கிறோம்னு? கோடிங் சின்டாக்ஸ்லாம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும் மேம். யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதுக்கப்புறம் கோடிங்கை வந்து லைன் பை லைன் நம்ம ரீட் பண்ணுறனால ஏதாவது எரர்ஸ் இருந்தால் நம்ம சீக்கிரமாக கிட்ட நமக்கு கண்டுபிடிச்சிக்கோங்க. ரிட்டர்ன் பண்ணுது. வேற இப்போ அதே மாதிரி பைத்தானும் நம்மளுக்கு ஹை டிமாண்ட்ல இருக்கா இண்டஸ்ட்ரீஸ்ல. எஸ் மேம். இதுவும் நம்மளுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் நம்ம பைத்தானை இன்க்ளூட் பண்ணி படிக்கிறது. சரிங்களா? எஸ் மேம். நம்மளோட கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி ஏஐடிஎஸ், அதே மாதிரி வெப் டெவலப்மெண்ட், இது மாதிரி ஆட்டோமேஷன், இது எல்லாத்துலயுமே நம்ம இப்போ பைத்தான் யூஸ் பண்றதுனால நம்ம பைத்தானை லேர்ன் பண்ணிக்கிறோம். சரிங்களா? எஸ் மேம். இப்போ பைத்தான் பத்தி ஓரளவுக்கு புரியுதா? எஸ் மேம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பைத்தானோட இன்ஸ்டாலேஷன் பார்ப்போமா? எஸ் மேம். பைத்தான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி எதுவும் வச்சிருக்கீங்களா? ஐடிஎல்இ இருக்கு மேம். ஐடியல் இருக்கா? எஸ் மேம். அதை டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? எப்படி டவுன்லோட் பண்ணீங்க? நம்ம ஆல்ரெடி காலேஜில் இருக்கும்போது டவுன்லோட் பண்ணேன் மேம். நம்ம வந்து ஐடிஎல்லையும் ரன் பண்ணிக்கலாம் பைத்தான். அதே மாதிரி நம்ம விஎஸ் கோட்லயே ரன் பண்ணிக்கலாம். சரிங்களா? எஸ் மேம். விஎஸ் கோட் யூஸ் பேஸ் கூட பண்ணிருக்கீங்களா? இன்ஸ்டால். எஸ் மேம். பைத்தான் வந்து நம்ம .pyங்கிற எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஃபைல் நேமுக்கு. எஸ் மேம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வேரியபிள்ஸ் பார்ப்போம். சரிங்களா? எஸ் மேம். ஷேர் ஆகுதா பிபிடி? எஸ் மேம். ஜஸ்ட் வந்து அதை மட்டும் டவுன்லோட் பண்றது பார்த்துப்போம் ஒருத்தருங்க. அதுக்கப்புறம் நம்ம வேரியபிள்ஸ் பார்ப்போம். சரிங்களா? எஸ் மேம். ஏதோ ஒரு ப்ரௌசர்ல போயிட்டு பைத்தான் போட்டுருக்கீங்களா? எஸ் மேம். இந்த பைத்தான் ஆர்க் இருக்குல்லடா, இதுதான் வந்து பைத்தானோட அபிஷியல் வெப்சைட். ஓகேவா? எஸ் மேம். இதுல போயிட்டு டவுன்லோட்ஸ்ல போட்டுருங்க. போயிட்டு இதுல இருக்குதெல்லாம் இங்க பைத்தான் ஃபார் விண்டோஸ், லினக்ஸ், இது மாதிரி நம்ம பார்த்தோமா. பைத்தான் வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தையும் சப்போர்ட் பண்ணணும்னு. எஸ் மேம். அதான் விண்டோஸ், லினக்ஸ், மேக் ஓஎஸ் இதெல்லாம் ஷுவாதான். நம்ம வந்து விண்டோஸ்க்கு தான் டவுன்லோட் பண்ண போறோமா. எஸ் மேம். அதனால இதுல விண்டோஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. எஸ் மேம். இதுல போயிட்டு இதுல வந்து எந்த வெர்ஷன் இருக்குதோ அது இப்போதைக்கு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எஸ் மேம். இந்த இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எஸ் மேம். இப்போதானே ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருந்தீங்க ஐடிக்கு. எஸ் மேம். இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதை டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம ஐடிலையும் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி நம்ம விஎஸ் கோட்லையும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? எஸ் மேம். இப்போ வந்து நம்ம வேரியபிள்ஸ் பார்ப்போம். இன்ட்ரோடக்ஷன்ல எதுவும் டவுட்ஸ் இருக்கா? புரியுதா இன்ட்ரோடக்ஷன்? எஸ் மேம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வேரியபிள்ஸ்னா என்ன? வேரியபிள்ஸ் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வேரியபிள்ஸ்னா வந்து அது வந்து ஒரு கண்டெய்னர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோமா, வேல்யூஸை ஸ்டோர் பண்றதுக்கு. எஸ் மேம். அதாவது
இப்போ நம்ம டென்னு ஒரு வேல்யூ வைக்கிறோம்னா அதுல வந்து ஏங்கிறதா நம்மளுக்கு வேரியபிளா யூஸ் ஆகுமா? எஸ் மேம். அப்போ வேரியபிள்ஸ்னா என்னன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாவை நம்ம அதுல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோமா? எஸ் இப்போ மேம். வேரியபிள்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது? ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. எஸ் மேம். ஓகேவா? ஓகே மேம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஐடி ஐடி எஸ் மேம். இப்போ நார்மலா பைத்தானோட வந்து சிம்பிள் சின்டாக்ஸா இருக்குமா? நான் ஜஸ்ட் பிரிண்ட்ல ஒரு ஹலோ வேர்ல்டுன்னு ஒரு டெக்ஸ்ட் எழுதுறேன்னா பிரிண்ட்ங்கிறது வந்து அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். சரிங்களா? எஸ் அப்போ மேம். அவுட்புட்னா நமக்கு வந்து ரிசல்ட் பிரிண்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகுதா? அதனால அதை வந்து அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்னு சொல்றோம். இந்த பேராமிசிஸ்குள்ள என்ன வேல்யூஸ் வந்து நம்ம கொடுக்குறோமோ அதுதான் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். சரிங்களா? எஸ் மேம். இப்போ நான் இதுல நம்ம வந்து இப்போ ஸ்ட்ரிங்கிற ஒரு டேட்டா டைப் சேர்க்கணும். அதை நெக்ஸ்ட் போப்போ பார்ப்போம். ஜஸ்ட் இது எப்படி பார்ப்போம். சரிங்களா? எஸ் மேம். இப்போ ஹலோ வேர்ல்டுன்னு நான் கொடுக்குறேன்னா நம்மளுக்கு வந்து இது ஸ்ட்ரிங்குங்கிற டேட்டா டைப். இதுல வந்து நம்ம சிங்கிள் கோட்டும் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி டபுள் கோட்டும் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? எஸ் மேம். இப்போ நான் சிங்கிள் கோட் கொடுத்துட்டு நமக்கு ஹலோ வேர்ல்டுன்னு ரிட்டர்ன் பண்ணுதா? எஸ் மேம். இப்போ பிரிண்ட்டுங்கிறது நமக்கு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டாக யூஸ் ஆகுது. இந்த பேரான்தீசிஸ்குள்ள நம்ம என்ன வேல்யூஸ் கொடுக்குறோமோ அதை நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். சரிங்களா? இப்போ நான் பிரிண்ட் 10 கொடுக்குறேன்னா எனக்கு 10 ரிட்டர்ன் பண்ணுது. சரிங்களா? எஸ் மேம். இப்போ இதுலயே எனக்கு வந்து நம்ம வந்து பைத்தான்ல நம்ம டேட்டா டைப்ஸ் மென்ஷன் பண்ண வேண்டான்னு. எஸ் மேம். இப்போ நமக்கு ஏங்கிறது தான் இங்க வேரியபிள். சரிங்களா? எஸ் மேம். இது என்ன பண்ணுது? இப்போ இந்த வேல்யூஸை இங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கா, அதனாலதான் இது வேரியபிள்னு சொல்றோம். ஓகேவா? எஸ் மேம். இப்போ வேரியபிள்ஸ்னா என்னன்னு ஒரு ஐடியா வருதா? ஒரு வேல்யூஸை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க யூஸ் பண்றது தான் வேரியபிள்ஸ்னு சொல்றோம். அதாவது ஒரு கண்டெய்னர் மாதிரி இது யூஸ் ஆகுது. எஸ் மேம். இப்போ ஏ டைப் பண்ணி இந்த டைப்ல நான் ஏவோட டைப் என்னன்னு கேட்குறேன். சரிங்களா? அதான் இந்த லைன்ல எழுதியிருக்கேன். பிரிண்ட்ங்கிறது நம்மளுக்கு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டா? அப்போ என்ன பண்ணுவோம்? நம்மளுக்கு ஏதோ ஒன்று ரிட்டர்ன் பண்ணும். சரிங்களா? எஸ் மேம். இதுல நான் டைப் பண்ண ஒரு மெத்தட் யூஸ் பண்ணிருக்கேன். இதை யூஸ் பண்றேன்னா எனக்கு இந்த ஏவோட டைப் என்னன்னு எனக்கு தெரியணும். டைப்னா என்னன்னா டேட்டா டைப் தான் சொல்றோம். சரிங்களா? எஸ் இப்போ மேம். நம்மளுக்கு என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும்? அது இன்ட் மேம். இன்ட்னு ரிட்டர்ன். இப்போ நம்ம இன்ட் ரிட்டர்ன் பண்ணதா? எஸ் மேம். இதுதான் வந்து டைனமிக்லி டைப்டு லாங்குவேஜ்னு சொல்றோம். நம்ம என்ன டேட்டா டைப் கொடுக்கலனாலுமே அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அதோட டைப் என்னன்னு நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். சரிங்களா? எஸ் மேம். இப்போ இது ஏ ஈக்குவல் நான் சிங்கிள் போட்டுக்குள்ள வந்து 10 போடுறேன்னா இது இப்போ என்ன டைப்பா மாறிடுது? இப்போ இது என்ன டைப்ல இருக்கு நம்மளுக்கு? கோட்ஸ்குள்ள போட்டுக்கனாலும் எரர் வரும் மேம். எரர் வராது. நம்மளுக்கு இது என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? எஸ் மேம். டைப்பா ஏன்னு கொடுக்குறேன்னா எனக்கு ஏவோட டைப் என்னன்னா நமக்கு ஸ்ட்ரிங்னு ரிட்டர்ன் பண்ணுது. ஏன்னா அது வந்து இந்த நம்பரை கன்சிடர் பண்ணாம சிங்கிள் கோட் வந்தோடனே இதை வந்து ஸ்ட்ரிங்கா கன்சிடர் பண்ணிக்குது. ஓகேவா? எஸ் மேம். இதனாலதான் நம்ம ஒரு சில கேஸ்ல நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஆனா பைத்தான் வந்து டைனமிக்லி டைப்டுங்கிறதுனால அதுவே ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். ஓகேவா? எஸ் மேம். இப்போ பைத்தான் சும்மா ரன் பண்றதுன்னு தெரியுதா? ஐடியில எஸ் மேம். இதை வந்து நம்ம ஒரு எஸ் மேம். நியூ ஃபைல் கிரியேட் பண்ணி நம்ம ரன் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நியூ ஃபைல் போயிட்டு நான் இதுலயுமே வந்து டைப் பண்ணிட்டு ஆனா மொத்தமா ரன் கொடுப்போம். சரிங்களா?
எஸ் மேம். இப்போ நம்மளுக்கு இந்த ரிசல்ட் ஷேர் ஆகுதா? எஸ் மேம். இந்த 10 வேல்யூ கொடுத்துருக்கோம், 10 கொடுத்தோம்னா நம்மளுக்கு 10 பிரிண்ட் ஆகுதா? ஓகேவா? எஸ் இப்படியும் மேம். நம்ம ஐடியல்ல வந்து ரன் பண்ணலாம், அதாவது ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியும் ரன் பண்ணலாம். ஜஸ்ட் நம்ம இதை வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்னு சொல்லுவோமா, இதுலயும் நம்ம ரன் பண்ணிக்கலாம். சரிங்களா? எஸ் மேம். ம். இப்போ என்னன்னா நம்ம வேரியபிள்ஸ் பார்க்குறோம். வேரியபிள்ஸ்னா என்னன்னா டேட்டாவை ஸ்டோர் பண்ணுற யூஸ் பண்ணுற ஒரு கண்டெய்னரை தான் நம்ம வேரியபிள்ஸ்ன்னு சொல்றோம். சரிங்களா? எஸ் மேம். ம். இப்போ இந்த வேரியபிள்ஸுக்கும் வந்து சில பல கண்டிஷன்ஸ் இருக்கு. ஏன்னா நம்ம வேரியபிள்ஸ் வந்து நார்மலாக நம்ம 1 = 10 அப்படின்னு கொடுத்தா அது எப்படி அசைன் பண்ணிக்கிறோமா? இப்போ ஒன்றுங்கிறது நம்மளுக்கு பார்த்தா நம்ம கண்டெய்னராக யூஸ் பண்ணுறோம். அப்போ ஒன்றுங்கிற வேரியபிளுக்கு 10ங்கிறத வந்து வேல்யூவாக ஸ்டோர் பண்ணிக்கிறோமா அது? நோ மேம். ம். அப்போ இது மாதிரி யூஸ் பண்றதுக்கு தான் நம்ம வேரியபிள்ஸுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. அதாவது வேரியபிள்ஸ்க்கு எப்படி நேம் வைக்கணுமோ அதுக்கு வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. நான் இப்போ ஏன்னு ஒரு நேம் வச்சுட்டேன், அதுக்கு வந்து 10ங்கிற ஒரு வேல்யூவை அசைன் பண்ணியிருக்கேன், அதனால நம்மளுக்கு ரிசல்ட் வருது. நான் இப்போ ஏக்கு பதிலாக வேற முன்னாடி ஏதாச்சும் 1 போட்டு ஏ அப்படின்லாம் கொடுத்தா அதெல்லாம் வந்து ரூல்ஸ்ல வந்து வராது. அதாவது ரூல்ஸ் வராதுன்னா அது வந்து வேரியபிள் நேமா அதை கன்சிடர் பண்ணிக்காது. சரிங்களா? எஸ் மேம். இது மாதிரி நம்ம வந்து அவாய்ட் பண்றதுக்கு தான் வேரியபிள்ஸ் நேம்ஸ்க்கு ஒரு சில சின்டாக்ஸ் இருக்கு. சரிங்களா? எஸ் மேம். அதுதான் வந்து வேரியபிள்ஸ் நேம் வந்து நம்மளுக்கு ஆல்பபெட்ல தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? எஸ் மேம். வேரியபிள்ஸ் நேம் வந்து நம்மளுக்கு நம்பர்ஸ்ல ஸ்டார்ட் ஆகக்கூடாது. அது ஏதாச்சும் ஒரு லெட்டரா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு அண்டர்ஸ்கோர் இது மாதிரி கொடுத்து கூட இருக்கலாம். ஓகேவா? எஸ் மேம். வேரியபிள் நேம் அப்போ நமக்கு நம்பர்ல ஸ்டார்ட் ஆகக்கூடாது. இப்போ யூஸ் பண்ணிட்டு சமாளிக்க பண்ணிக்குவோமா நம்ம? எஸ் மேம். டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்க தானே? எஸ் மேம். இப்போ யூஸ் பண்ண ஃபைலில் போயிட்டு ஓப்பன் ஃபைல் எடுத்துக்கலாம்.